தாயும் தந்தையுமாகிய கடவுள், குமாரன், தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமென். இந்த நாளின் வழிபாட்டிற்கு திருச்சபை மக்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கடவுள் நம்மோடு கூட இருந்து இந்த தியானத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் கடவுளே, இதோ இந்த நாளின் ஸ்தோத்திரங்களை நமக்கு செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் இன்னும் ஒரு புதிய நாளை கூட்டி தந்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உமது கிருபையை தந்து உமது கிருபையினால் நீர் எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்து சென்ற நாட்களில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்த உமது அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உமது தூய கிருபை என்பது ஆண்டவரே எவ்வளவு உண்மையானது சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வில் நீர் தருகிற உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கு கொள்ள உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களோடு இடைப்படுபடியாய் இப்படத்திலே மன்றாடுகிறோம். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், தியானிக்க இருக்கிற உடைய திருவார்த்தைகள், நாங்கள் உடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். தொடக்கம் முதல் முடிகின்ற வரையிலும் உடைய நிறைவான வழிநடத்துதலை எங்களுக்கு தாரும். இந்த தியானத்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீர் இடைப்படும்படியாய் உடைய திருவார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் இடத்திலே மன்றாடுகிறோம். துதிகன மகிமையெல்லாம் மக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பெயரில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். நம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 336வது பாடல், ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே. கீர்த்தனையின் 336 நம் அனைவரும் இணைந்து மகிழ்ச்சியோடு பாடி நாம் கடவுளை ஸ்தோத்திரிப்போம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே. யாவரும் தேன்மொழி பாடுங்களே.
இறைவனை போற்றும் நேரங்களே சிந்தை குளிர்ந்தே ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லல்லில்லை அல்லல்லில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லல்லில்லை அல்லல்லில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். இந்த நாளின் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 9 முடிய, சங்கீதம் 18 1 முதல் 16 20 முதல் 30 வரை, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16 தொடங்கி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முடிய, மார்க் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 7 தொடங்கி 13 முடிய. இப்பொழுது நாம் மார்க் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 7 தொடங்கி 13 முடிய கடவுளுடைய திருவசனங்களை நாம் படிக்க கேட்போம். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால், நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும்போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களை அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய கிருபையினாலே நாம் வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய வாழ்வில் கடவுள் நம்மை உடனிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார். கடவுளுக்கு எல்லா மாட்சிமையும் உண்டாவதாக. கடந்த வாரத்திலே 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியானது. நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட பாராட்டுகிறேன். தொடர்ந்து அவர்கள் உயர்கல்வியிலே சேருவதற்கு கடவுள் அவர்களுக்கு எல்லா கிருபையையும் ஆலோசனையும் வழிநடத்துதலையும் தர வேண்டும் என்று அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். People of God, ambassadors of Christ. இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், எனவே நாங்கள்
கிறிஸ்துவின் தூதுவர்களாக இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். தொடர்ந்து 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையும் ஆண்டவருடைய திருப்பணியை செய்கின்ற பணியாளர்களையும் கிறிஸ்துவின் தூதுவர்களாக, கடவுளின் பணியாளர்களாக, உண்மையான பணியாளர்கள் என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் பவுலோடு உடன் நற்செய்தி பணியிலே பங்கு கொண்டவர்கள். இவர்களை போன்று பணியாற்றிலே அனைவரையும் பவுலுடைய இவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்த நாளிலே இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக, கடவுளின் பணியாளர்களாக, உண்மையான பணியாளர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளின் கருப்பொருள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இறை மக்கள் என்பவர்கள் யார்? கடவுளால் படைக்கப்பட்ட அனைவருமே இறை மக்கள். இந்த உலகம் முழுவதும் கடவுளுடைய படைப்பு. இயற்கைகள், உயிரினங்கள், மனிதர் அனைவருமே கடவுளுடைய படைப்பாக, கடவுளின் உரிமைக்குரியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய அன்பும் கடவுளுடைய மீட்பும் கடவுளுடைய முழு படைப்பிற்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் வழியாக அந்த ஈவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் ஒரு தனிச்சிறப்பு பெறுகிறவர்களாக மாறுகிறார்கள். இறைவன் அவர்களை அழைத்ததினாலே, தெரிந்து கொண்டதினாலே, எகிப்து அடிமைதன வாழ்விலிருந்து கடவுள் அவர்களை மீட்டுக் கொண்டதினாலே, அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டதினாலே, உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து படைப்புகளுக்கும் இஸ்ரவேல் ஒரு ஊழியனாக, பணியாளனாக இருக்க கடவுள் அழைத்திருக்கிறார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலருடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது அவர்கள் வாழ வேண்டிய வாழ்விலும் அவர்கள் செய்ய வேண்டிய திருப்பணியிலும் தான் வெளிப்படுகிறது, முழுமை பெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது பெருமைக்குரிய ஒன்றாக அல்ல, பதவியை போன்ற ஒன்று அல்ல. மாறாக வாழ்கிற வாழ்வின் வழியாகவும் இறைப்பணியை செய்கிறது மூலமாகவும் கடவுள் தங்களை அழைத்துக் கொண்டதற்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க கடவுள் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். திருச்சபை நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவோடு நாம் நம்மை இணைத்துக் கொண்ட அந்த வாழ்வின் வழியாக நாமும் ஆண்டவருக்கு திருப்பணியாளர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இறை மக்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் ஆண்டவருக்கு ஏற்ற பணியாளர்களாக இருக்க நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறதை நாம் கேட்க, செவிமடுக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் தூதுவர்கள்
மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம், மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே, அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனவார வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து 2 பேராக அனுப்புகிறார். அவர்கள் அதை ஏற்று கிராமங்களுக்கு சென்று ஆண்டவர் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று இட்ட பணிகளை செய்தார்கள் என்று இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை வருகின்ற பகுதி. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். இந்த 2 திருமறை பகுதிகளிலே சீஷர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை போய் செய்தார்கள். பவுலுடைய திருச்சபைக்கான அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் ஒப்புரவாக்குதலின் திருப்பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்புரவாகுதலின் செய்தியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று பவுலுடைய குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி எத்தகையது? திருச்சபையாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரே, தெரிந்து கொண்டிருக்கிறாரே. நாம் இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிற பணிகள் என்ன, பொறுப்புகள் என்ன? அந்த பணிகளிலே நாம் எவ்வளவு அர்ப்பணிப்போடு இருக்கிறோம், உண்மையோடு கூட இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பவுலுடைய 4ஆம் வசனம் தொடர்ந்து வருகிற வசனங்களிலே இந்த நற்செய்தி பணியிலே அவர்கள் கடந்து வந்த அனுபவம், அந்த அனுபவத்திலே அவர்களுக்கு இருந்த அர்ப்பணிப்பை குறித்து பவுலுடைய மிக அழகாக சொல்லுகிறார். மாறாக 4ஆம் வசனம் தொடங்கி நான் படிக்கிறேன். மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு கூட தாங்கி வருகிறோம். நாங்கள் அடைக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிற பணி என்ன, அந்த பணிக்கான அர்ப்பணிப்பு என்ன என்பதை இந்த நாளினுடைய தியான பொருள் நம்மை சிந்திக்கும்படியாக அழைக்கின்றது. சமீபத்தில் லடாக் பகுதியில் நடைபெற்ற அந்த சீன நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் இடையே நடைபெற்ற இந்த சம்பவங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். 20 ராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரையே இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிற அந்த ஒப்படைப்பில், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பணிகளிலே நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன என்பதை
இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க நாம் கடவுளால் அழைக்கப்படுகிறோம். கீர்த்தனைகளிலே மிக அழகாக பாடுகிறோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள். திருவசனத்தை எங்கும் தெரிந்து சொல்லுவோம். நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மார்க்கு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 13வது வசனம் வருகின்ற அந்த பகுதி, இந்த பகுதியிலிருந்து நாம் செய்ய வேண்டிய பணி என்ன, கடவுள் திருச்சபையாக நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிற ஒப்படைப்பு என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். மார்க்கு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரைக்கும் வருகின்ற பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை வருகின்ற பகுதியிலும், லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை வருகின்ற பகுதியிலும் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற நாட்களிலேயே தம்முடைய சீடர்களை 2 பேராக அனுப்புகின்றார். அப்படி 2 பேராக அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு அதிகாரம் தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தீய ஆவிகளினை மேற்கொள்வதற்கு அதிகாரம் கொடுத்தார். 2வது, அந்த பகுதியில ஊழியத்திற்கு செல்லுகின்ற அந்த சீடர்களுக்கான ஆலோசனைகளை, அறிவுரைகளை தருகின்றார். எதையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும், எங்கு நீங்கள் தங்கி இருக்க வேண்டும், நீங்கள் தங்கி இருக்கிற அந்த இடத்திலிருந்து வருகின்ற பொழுது உங்களுடைய காலடிகளில் பெறப்பட்ட தூசியை உதறிவிடுங்கள். ஊழியத்தில் ஏற்படுகின்ற அனுபவங்கள், இதெல்லாம் சொல்லி ஆண்டவர் அனுப்புகின்றார். இந்த அதிகாரத்தையும் அறிவுரைகளையும் ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட சீடர்கள் புறப்பட்டு சென்று, நாம் ஏற்கனவே படித்தது போல மரமாற பறைசாற்றினார்கள், பேய்களை ஓட்டினார்கள், எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் மூப்பர்களை அழைத்து எண்ணெய் பூசி குணப்படுத்துங்கள் என்கின்ற பகுதியை நாம் பார்க்கிறோம். லூக்கா அடிகளார் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 6வது திருவசனத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 'அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள்.' ஆண்டவருடைய திருப்பணியை செய்கிறார்கள். அந்த திருப்பணியின் மூலமாய் மக்களை குணமாக்கி, மக்களுக்கு வாழ்வு தந்து, மக்களுடைய வாழ்க்கையை எது கட்டி வைத்திருந்ததோ அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை வருகின்ற இதற்கு இணையான பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். மக்களை எது அடிமைப்படுத்தி இருக்கிறதோ அதிலிருந்து விடுதலையாக்குகின்ற விடுதலை பணியை செய்யுங்கள். இந்த பணியை கடவுள் உங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் கொடையாகவே கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு முழுமையாக்குகின்ற திருப்பணி. ஒப்புரவாகுதல் என்பதும் முழுமையாகுகின்ற ஒரு திருப்பணி. அந்த திருப்பணியை
செய்வதற்காக சீடர்களை அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு திருச்சபையாகிய நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணி என்ன அப்படின்னு சொன்ன, நாமும் இந்த சமுதாயத்தில் முழுமையாக்குகின்ற திருப்பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய வார்த்தையை கொண்டு நாம் இந்த உலகத்தில் முழுமையாக்குகின்ற, விடுதலை அளிக்கின்ற, மக்களுக்கு வாழ்வு தருகின்ற பணிகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆட்டோவில் ஒரு அழகான வாசகம் நாம் பார்ப்போம். வாழ விடு அல்லது வாழ்வதற்கான வழி விடு. ஆனால் திருச்சபை செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்னு சொன்னா, நாம் வாழ்வு தருகின்ற பணியை கொடுக்க அல்லது வாழ்வு தருகின்ற திருப்பணியை செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பணி எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து நாசரேத்தூரிலே ஏசாயா புத்தகத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அளிக்கவும், பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை அளிக்கவும் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதே திருப்பணியை சீடர்கள் செய்யும்படியாய் அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே திருப்பணியை இன்றைக்கு திருச்சபை செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, நாம் கடவுள் மீது கொண்ட அன்பினாலும், கடவுள் நம்மீது கொண்ட அன்பினாலும், அந்த அன்பின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் பணியாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஒருவரோடு ஒருவர் இனிமையாக பேசுகிறோமா? நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் காட்டுகின்ற பரிவு, அக்கறை அவர்களுக்கு வாழ்வினை நம்பிக்கையை கொடுக்கின்றதா? சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு தான் வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கின்றதாக நம்முடைய செயல்பாடுகள் காணப்படுகிறதா என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிற பணி என்ன? வாழ்வு தருகின்ற பணி, முழுமையாகுகின்ற திருப்பணி, விடுதலை தருகின்ற திருப்பணி. அந்த திருப்பணிக்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை தூதுவர்களாக அழைத்திருக்கிறார். கடவுளின் பணியாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார். உண்மையான பணியாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார். பவுலுடைய சொல்கிறது போல, துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள், இப்படிப்பட்ட சூழல்களின் மத்தியில நாங்கள் கடவுளுக்கு உண்மையுள்ள பணியாளர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளின் தியானம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை அல்லது அந்த அழைப்பிலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பணிகளை செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த அழைப்பிற்கு நாம் கீழ்ப்படிவோம். இந்த உலகத்தில் ஆண்டவரின் பணியை செய்கிறதுல வருகிற மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுள் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு வின்சென்ட் ஐயா அவர்களுடைய மகனுக்கான திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை, வேலூர் பேராயம், வந்தவாசி நகர குருசேகரம், நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு வின்சென்ட் அவர்களின் மகன் வில்ஃப்ரெட் ஜெயச்சந்திரன் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, வேலூர் பேராயம், கண்ணமங்கலம் குருசேகரத்தை சார்ந்த திரு மோகன்குமார் அவர்களின் மகள் செல்வி பிளஸ்ஸி டேவிஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இவர்களுக்கான இரண்டாவது திருமண அறிவிப்பு. இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான தடை இருக்குமேனால் எழுத்து மூலம் ஆயருக்கு தெரியப்படுத்துங்கள். நிறைவாக நம் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்துவ பாமாலைகளிலே 249வது பாமாலை கீர்த்தனையிலே பாமாலை எண் 249.
மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே, சேனாதிபதி இயேசு மற்றாரை மேற்கொள்வார், வெற்றி கிரீடம் சூடி செங்கோலும் போற்றுவார். நல்மீட்பர் பட்சம் நில்லும் எக்காலம் மோதுங்கார், போர்க்கோலத்தோடு சென்று மெய்வேசு வாசத்தார், அஞ்சாமல் ஆன்மையோடு போராடி வாருமே, ஆசித்தீரல் சேர நீர் வீழ்த்தி வெல்லுமே. ஜெபம் செய்வோம். எங்களை அன்போடு நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை வழிபடவும், உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கவும், ஆண்டவரே எங்களுக்கு பாராட்டின தயவு எண்ணி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விடுதலையாக்குகின்ற திருப்பணியை செய்ய, முழுமையாக்குகின்ற திருப்பணியை செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறேன். நாங்கள் ஒருவரோடு ஒருவர் உமது அன்பிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மேற்கொள்ள அருள் தார சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நற்செய்தியை பணியே செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்கிற அழைப்பை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அந்த அழைப்பிலே உறுதியாய் நிலைத்திருக்க உம்முடைய கிருபை எங்களை தாங்க வழிநடத்த அருள் தாரும். உங்களை திருச்சபை இந்த அழைப்பிலிருந்து விலகி போயிருக்குமே, அந்த அழைப்பிற்கு நாங்கள் திரும்ப வருவதற்கு எங்களுக்கு அருள் தாரும். எங்களை பலப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வயது முதிர்ந்த பெரியோர்களுக்காக நாங்கள் இடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். இந்த காலங்களில் நீர் எங்களுக்கு தந்து வருகிற பாதுகாப்பு, நீர் எங்களை பராமரித்து வருகிற உமது அன்புக்காக ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற உம்முடைய தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும் உமது கிருபையினால் எங்களை தாங்க சுவாமி. கஷ்டங்கள், சுகவீனங்கள், குறைவுகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். +2 தேர்வின் முடிவுகளை பெற்றுக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்கள் என்ன படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த விருப்பத்தை அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வாழ்வுக்காக ஆயத்தப்படுகிற அருமையான 2 குடும்பங்களை, திருமண வாழ்வில் இணைய இருக்கிற 2 பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். உடைய கிருபை அவர்களை தாங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். உடைய ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களால் நீர் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் அதிகமாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த வைரஸ் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிற சூழலில் உடைய கிருபை தாமே எங்களை தாங்கும்படியாய் இடத்துல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள்
மருத்துவ துறை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகள், மருத்துவ பணியாற்றுகிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உமது கிருபை அவர்களை தாங்கவும், அவர்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து இந்த குணமளிக்கின்ற திருப்பணியிலே ஆண்டவரை தொடர்ந்து அவர்கள் செயல்பட நீர் அருள் தாரும் அப்பா. அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு துறைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையும் செய்கின்ற பணிகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து வழிநடத்தும் சுவாமி. உடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணொலியின் மூலமாய் இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, உடைய திருச்சபை ஒவ்வொரு குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னியும். இயேசுவின் வழியாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் நம் அனைவருடன் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.